ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி வீடியோ என்னென்னா, ஈஸியான மெத்தடில் சுவையான சாம்பார் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். சாம்பார்னாவே ஈஸி தான். அப்படி அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு தான் ஈஸி. ஸோ சமைக்க தெரியாதவங்களுக்கு ஐயோ சாம்பார் எப்படி வைக்கிறதுன்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அவங்களுக்காகவும் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறன்றதை பார்க்கலாம். ஒரு குக்கரில் துவரம்பருப்பு, கொஞ்சம் பாசிப்பயிறு, அதாவது சிறுபருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பருப்பு, அதுக்கு தேவையான பருப்பு வேகிற அளவுக்கு கொஞ்சோண்டு கல் உப்பு, ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா குழஞ்ச மாதிரி வெந்துடும். ஒரு சில பேர் ரொம்ப குழைய பருப்பை போடுவாங்க, இன்னொரு சில பேர் முக்கால் பதத்துக்கு பருப்பை வேக வைப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான காய்கறியை கட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். வெங்காயம், தக்காளி, என்னென்ன காய் போடுவோமோ அந்த காய் கட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். சாம்பாருக்கு என்னென்ன காய் போடுவாங்க, முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், முள்ளங்கி, அவரைக்காய், நிறைய காய்கறி போடலாம். ஸோ அது மாதிரி தான் இன்றைக்கி நான் முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் எடுத்திருக்கேன். ஸோ கட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், சோம்பு, வெந்தயம் இந்த 4மே ஒரே அளவுக்காக எடுத்துக்கக்கூடாது. வெந்தயத்தை மட்டும் கொஞ்சோண்டு மற்ற அளவோட ஒரு 1/4 பதம் மட்டும் எடுத்துக்க வேண்டியதான். ஏன்னா வெந்தயம் கசக்குன்னு சொல்லுவாங்களே, சாம்பாருக்கு ரொம்ப டேஸ்ட்டு மட்டும்தான் கொடுக்கும். ஆக்சுவலாக ஒரு சில பேர் போட மாட்டாங்க வெந்தயம், நான் போடுவேன். பட் அந்த மாதிரி போட்டால் இன்னும் டேஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் மற்ற இன்க்ரீடியண்ட்டோட வெந்தயம் கொஞ்சோண்டு 1/4 பங்கு மட்டும் எடுத்துக்க வேண்டியதான். போட்டு தாளிப்பு கொடுத்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம், தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சோண்டு கல் உப்பு, ஆல்ரெடி நம்ம பருப்பில் போட்டிருப்போம். ஸோ இது வேகிறதுக்காக கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு நல்லா காய்கறியை வேக வைக்க வேண்டியதான். வெந்ததுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கணும். மசாலா பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்சி வச்ச மசாலா, ஒரு சில பேர் கடையில் வாங்கின சாம்பார் மசாலா இந்த மாதிரி சேர்த்துப்பாங்க. பட் நான் வீட்டில் அம்மா அரைச்சி கொடுத்த மசாலா தான் சேர்த்துப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொதி விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம், ஏன்னா காய் கொஞ்சம் வேகணும் இல்லையா, அதனால் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சதுக்கப்புறம் நம்ம குக்கரில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா பருப்பு, ஸோ அந்த பருப்பை எடுத்து லாஸ்ட்டில் குழம்போடு சேர்த்து இதோடு சேர்த்து கலந்துக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லாஸ்ட்டாக நல்லா வெந்ததுக்கப்புறம் காய்கறி வெந்த மாதிரி தெரியும் இல்லையா உங்களுக்கு, அதாவது நம்ம உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் போட்டு எந்த காய்கறி போடுறோமோ அந்த காய்கறி வெந்த மாதிரி தெரியும். ஸோ அந்த டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. ஆஃப் பண்ணும்போது தான் மல்லித்தலை தேய்க்கணும். அதுக்கு முன்னாடி சேர்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் அந்த டேஸ்ட்டு அதாவது ஸ்மெல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மல்லி டேஸ்ட்டு இதில் வராது. ஸோ அதனால் லாஸ்ட்டாக அடுப்பை இறக்கும் போது சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல் வாங்க எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 காஞ்ச மிளகாய், அதை 2ஆக கட் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த காய்கறி, அதாவது கேரட்டையும் பீன்ஸையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருப்போம், அந்த காய்கறியை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. காய் வேகிறதுக்காக கொஞ்சோண்டு சால்ட், உப்பு, நம்ம குழம்புக்கு கல் உப்பு சேர்த்தோம். ஏன்னா அது நிறைய தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதுனால சீக்கிரம் கரைஞ்சிரும். பட் சால்ட்டு போட்டோம் அப்படின்னா பொரியலுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வதக்கிறதுக்கு. அதனால இதுக்கு சால்ட்டு போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்லா அரைப்பதம் வந்ததுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் இல்லைனா 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ பெரியவங்களும் நிறைய காரம் சாப்பிட்றாங்கன்னா 1 ஸ்பூனுக்கு மேலேயே கூட போட்டுக்கலாம். அதாவது காய்கறிக்கு ஏற்ற மாதிரி மசாலா போட்டுக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா 1/2 ஸ்பூன் இல்லை 1/4 ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி போட்டு கொஞ்சம் வதக்கணும். அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையை கொடுக்கும். அதுக்காக தான் சொன்னேன். மிளகாத்தூள் போட்டு கொஞ்சோண்டு கையில் தண்ணி தெளிச்சுக்கு வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் சர்வ் பண்ணி சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் மீ. பாய்.